ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன். நார்த்தங்காய் ஊற போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஒரு நார்த்தங்காய் பழுத்தது, ஒன்று பழுத்தாலும் பரவாயில்ல, காயாகவும் இருக்கும். நான் பழுத்த எடுத்து வச்சுருக்கேன். இது ஊறுகாய் போட்டுக்கலாங்க. இதை ரெண்டாக வெட்டி பொடிசாக வெட்டி விதை எடுத்துக்கணுங்க. வெட்டி எடுத்து வந்துடலாம். நார்த்தங்காய் இந்தளவு பொடிசாக வெட்டி எடுத்துக்கணுங்க. விதையில் எடுத்துட்டேன். விதை இங்கிட்டு இருக்க பகுதி எடுத்திருக்கேன், காம்பு பகுதியை. விதையை எடுத்துடணும், ஒன்றுலாம் எடுத்துருங்க. இந்தளவு பொடிசை வெட்டி வச்சுக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இதை இதில் ஓட்டு ஊற வைக்கணும். சில்வர் பாத்திரத்தில் ஊற வச்சிங்கன்னா சில்வர் பாத்திரம் ஓட்டையாக போகும். ஆனால் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க. இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் அள்ளி போட்டு ஊற வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்து வச்சாச்சு. இந்த தட்டில் உள்ள சாரி உள்ளே ஊற்றிக்கிடுவோங்க. ஊற்றிட்டு இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், எடுத்துக்கிடுவோம். காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடுங்க. நான் ஒரு காய் எடுத்ததுனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூளையும் உப்பையும் போட்டு இந்த மாதிரி கிளறிக்கிடுவோம். கிளறிட்டு ஒரு 4 நாள் ஊற வச்சுக்கிடுவோம். தினம் எடுத்து குளிக்க விட்டுக்கிடணும். அப்போ நல்லா ஊறிக்கணும். அப்போதான் கசப்பு தன்மை இருக்காது. மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டேங்க. நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு 4 நாள் ஊற வச்சுக்கிடுவோம். இது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அப்போ ஒன்று போல் ஊறுங்க. நார்த்தங்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒன்றுக்கு 3ஆவது நாள் ஆச்சு. தினம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி குளிக்க விட்டுக்கோங்க. கரண்டில் இருக்கக்கூடாது. 3 நாள் ஆச்சு, நல்லா ஊறிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு நாள் ஊறட்டும். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க அப்பப்பைக்கு. நார்த்தங்காய் ஊறுகாய் இப்போ 4 நாள் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா தாளித்து எடுத்துக்கிடுவோம். ஊறுகாய் தேவைனாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய் நல்லெண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சம் வெறும் கடுகு எடுக்கணும், உளுந்து மட்டும் போடக்கூடாது. கடுகு மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். எண்ணெய் ஆறின பிறகு ஊறுகாயில் கொட்டிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. 10 நிமிஷம் ஆற வச்சுருந்தேன். நல்லா ஆறின பிறகு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். எண்ணெய் நல்லா ஊற்றி கிளறி விட்டுட்டேன். பாருங்க, நல்லா கிரேவியோட நல்லா இருக்கு பாருங்க. நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி நாளைக்கு ஒரு ஜாக்கெட் ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாரோட நல்லா இருக்கு. இதை சாப்பிட்டு பாருங்க. இது வினிகர் எது ஊற்றாமல் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த ஊறுகாய் தண்ணியோட வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் அம்மான்னு சொல்லுங்கள். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.